கோடி ரூபாய் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு உச்ச நட்சத்திரங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ரஜினிகாந்த் இப்போ வர பண்ணதில்லை. ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவோட தனிப்பெரும் அடையாளம். இன்னைக்கு அவருடைய படங்கள் சில ஓடாமல் போயிருந்தாலும் அவருக்கு அடுத்த தலைமுறை நடிகர்கள் படங்கள்லாம் அவருடைய படங்களை விட அதிகமாக வசூல் பண்ணாலும் அரசியல் ரீதியாக பல விமர்சனங்களை சந்தித்தாலும் சூப்பர் ஸ்டார்னா அது ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரஜினி அவர்கள்கிட்ட பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்குது. தமிழ் சினிமாவில் கடந்த 50 ஆண்டுகளில் எந்த ஒரு விளம்பர படத்துலையும் நடிக்காத ஒரே உச்ச நடிகர் ரஜினிகாந்த் மட்டும்தான். இவரை தாண்டி உச்ச நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய பலரும் எல்லா விதமான விளம்பரங்களையும் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கமலஹாசன் போத்தீஸ் விளம்பரத்தில் நடிச்சிருக்கிறாரு. தளபதி விஜய் அவர்கள் கொக்கோ கோலா விளம்பரத்திலையும் ஜோஸ் ஆலுகாஸ் விளம்பரத்திலையும் நடிச்சிருக்காரு. சூர்யா ஏர்செல் விளம்பரங்களில் நடிச்சிருக்காரு. நடிகர் கார்த்தி மலபார் கோல்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ரஜினிகாந்த் அவர்கள் விளம்பர படங்களில் நடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமாக சொல்லப்படுறது என்னன்னா, இது இப்போன்னு இல்லை, 50 வருஷமாக ரஜினி அவர்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு. கோலிவுட்டோட உச்ச நட்சத்திரமாக இருந்தும் அவர் ஏன் விளம்பர படங்களில் நடிக்கிறதுக்கான ஆர்வம் காட்டலை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.